மதுரையில் இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பகலில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பெரியாறு பேருந்து நிலையம், கீழவாசல், மாட்டுத்தாவணி, தல்லாக்குளம், கூடல் நகர், ஆரப்பாளையம், பழங்கானத்தம், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்ததால் மக்கள் உற்சாகமடைந்தனர். சிவகங்கையில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. கடந்த 1 வார காலமாக வெயிலின் தாக்கம் 100 டிகிரியை தாண்டி பதிவான நிலையில் திடீரென சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. மழையின் போது வீசிய பலத்த காற்றினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்கம்பிகள் விழுந்ததாலும் சிவகங்கை நகர் மற்றும் கிராமப்புறங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 4 மாதங்களுக்கு பிறகு இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. கடந்த சில மாதங்களாக பருவமழை பொய்யாத நிலையில் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த இந்த மழையால் கோடை வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக வெயில் சதமடித்து வந்த நிலையில் நேற்று மாலை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. ஸ்ரீரங்கம், சத்திரம் பேருந்து நிலையம், கான்டோன்மெண்ட் மற்றும் ஏர்போர்ட் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடித்தது. கோடை வெப்பம் 105 டிகிரியை தாண்டி வாட்டி வதைத்த சூழலில் இந்த திடீர் மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் திருச்சி மாநகர மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.